நான் கண் மூடி திறந்து பார்த்தேன், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சான்னா அப்படின்னு ஒரு குரல். இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். சவுதி அரேபியால உண்மையால நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு துயரமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் ஃப்ரெண்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு பெங்களூர்ல இருந்திருக்காரு. அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு டாக்டராகவும் ஒரு குழந்தைக்கு டீச்சராகவும் ஆசைப்பட்டிருக்காங்க. குழந்தைங்களோட கனவை நிறைவேற்றணும் சொல்லி அவங்க அப்பா கடுமையா உழைச்சிருக்காரு. அவருக்கு அந்த பணம் பத்தல. ஸோ வேற வழி இல்ல, சம்பாதிக்க வெளியூர் போய் தான் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு தான் வந்த இடம் சவுதி அரேபியா ரியாத்ல. வந்து 3 மாசத்துல புயலா வேலை செஞ்சிருக்காரு. அவங்க மேடம் என்ன சொன்னாலும் சொன்ன நேரத்துல டிலே பண்ணாமலேயே அதை வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சந்தோஷமா அப்பப்போ கொஞ்சம் டிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த டிப்புக்கு 5 ரியால் 10 ரியால் டிப்புக்காக நம்ம சம்பளத்தோட அதிகமா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு சொல்லி அவ்வளோ வேகமா அவ்வளோ ஓய்வு இல்லாம அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அவரோட ஒரே கனவு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் அதே மாதிரி ஒரு வேலை விஷயமா அவர் வெளில போயிருக்காரு. அவங்க மேடம் சொல்லி எனக்கு அர்ஜென்ட்டா இப்ப கிளம்பணும், நீ உடனே வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 நிமிஷம் இருக்க டிஸ்டன்ஸை ஒரு 10 நிமிஷத்துல வந்து நம்ம கடந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வண்டியை வந்து வேகமா செலுத்திருக்காரு. அவரோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, அவரு போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. சோ அவர் கண் திறந்து பார்க்கும்போது அவரோட 2 கால்கள் இல்ல. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட கால்களை இழந்துட்டாரு. அவங்களோட பாபா வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை மெடிக்கல் செலவுனா பார்த்துட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இங்க வந்து 2021 ஊருக்கு வந்து அவரு முடிஞ்ச வரைக்கும் அவங்க குடும்பத்தை வந்து அது கொண்டு வந்த காசை வச்சு நடத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் வேலை தேடி இருக்காரு. அவருக்கு வேலை கிடைக்கல. மனதைரியம் ரொம்ப கம்மியா இருந்ததால அவரு தன்னையே தானே முடிச்சுக்கிட்டாரு. சோ அவரோட குடும்பத்தை இப்ப அனாதையா விட்டுட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு இந்த விஷயத்த ஏன் நம்ம கிட்ட சொல்ல விரும்புறாருன்னா, 10 ரியால் 20 ரியால் எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணிக்க வேண்டாம். நீங்க நோ சொல்ல பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்க வந்து யாராச்சும் உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னாங்கன்னா உங்களால முடியாத பட்சத்துல முடியாதுன்னு சொல்ல பழக்கப்படுத்திக்கோங்க. என்ன சொன்னாலும் சரிதான் சொல்லணும், நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கற விலை தான் உங்க உயிர். அந்த மாதிரி 15 ரியாலுக்கு உங்க உயிரை விலையா கொடுக்க வேண்டாம். உங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. இங்க இல்லைன்னா வேற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே மாதிரி வேகமா ஓட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா லைக் கொடுங்க அண்ட் சவுதி வாசியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. நான் சவுதி வாசி சேனல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.